சொல்றார். இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது. யோபு 42:8 சொல்லுவார், நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாக யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் அவன் ஜெபத்தை கேட்டுன்னு இல்ல, முகத்தை பார்த்து, ஆளு யாருன்னு பார்த்து. ஆண்டவர், நான் நின்று ஜெபம் பண்ணேன், நான் துள்ளி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், நான் முழங்காலே சுத்தி சுத்தி ஜெபம் பண்ணேன், நான் மேல இருந்து கீழே உருண்டு ஜெபம் பண்ணேன். எல்லாம் சூப்பர். உருண்டு ஜெபம் பண்ணுங்க, அடுத்த ஆளை உருட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவர் என் ஆளு யாருன்னு பார்ப்பார். ஆளை பார்க்கிறார். என் வாயிலிருந்து வரக்கூடிய ஜெப வார்த்தைகளை, அது முக்கியம். அதை நான் ஆரம்பத்திலேருந்தே அதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அதை விட ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எப்படி இருந்துட்டு 1 hour இருந்துட்டு ஆண்டவரேன்னு சொன்னாலும் அப்படிலாம் அவர் நீங்க கொண்டு வாங்க. காளைகளை ஆட்டுக்கடாக்களை கொண்டு வரது யோபுவின் நண்பர்கள். ஆனா ஆண்டவர் யார் முகத்தை பார்க்கிறார் தெரியுமா? யோபு. அவன் தான் ஓகே. அவன் முகத்தை பார்த்து, உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாய் நடத்தாதிருப்பேன் அப்படிங்கிறார். ஒரு பர்சன்ங்கிறது. அதனாலதான் ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து. யோவேல் 2வது அதிகாரத்துல, யோவேல் 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள்ல அங்க ஒரு பெரிய யோவேல் முதல் பகுதி நமக்கு தெரியும். வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், இதனால வந்த ஒரு பெரிய நஷ்டம். இப்போ ஜனங்கள என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். அடுத்த வார்த்தை கவனியுங்கள், ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன இல்ல தெரியுமா? நிச்சயம் இல்ல. நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம், ஒருவேளை கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் இப்படித்தானே இருக்கு. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளை பான பலிகளை செலுத்திருக்கிறதுக்காக அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தை நம்ம இப்படி பண்ணுவோம், நம்ம இருதயத்தை கிழித்து திரும்புவோம், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியல. நமக்கு எப்படிதான் சொல்ல முடியும் தெரியுமா? நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம், ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கும். இங்க அதான் லைஃப் மேட்டர். ஆனா அங்க ஒருத்தன் சொல்றான், என் வாக்கின்படி ஏண்டி நான் ஜெபம் பண்ண போறேன். 3 வருஷம் கழிச்சு வராரு, வந்து சொல்றாரு, நீங்க ரதத்தை பூட்டிட்டு போவாங்க, பெருமழை இரைச்சல் கேக்குது. என்ன கான்பிடன்ட் லெவலுங்க அது? நான் ஜெபம் பண்ண போறேன், மலை மேல ஜெபம் பண்ண போறேன், ஒருவேளை மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஆமா, இந்த வானிலை அறிக்கை சொல்றது போல இன்று மேகமூட்டங்கள் இருக்கிறது, மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது, பெய்யாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப மழை பெஞ்சா சொல்லுவாங்க, நாங்க சொன்னோம்ல வாய்ப்பு இருக்குன்னு. மழை பெய்யலைன்னாலும் சொல்லுவாங்க, நாங்க சொன்னோம்ல வாய்ப்பு இல்ல. என்ன ஒரு அப்ப இன்னைக்கு நம்ம வந்து இந்த யோவேல் 2 சொல்ற மாதிரி நம்ம ஜெபம் பண்றோம் எல்லாம். ஆனா நமக்கு என்ன ஒரு இது நடக்கும், இது வாய்க்க அந்த ஒரு நிச்சயம் வரல. ஆனா எப்படி வரணும்? ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ண, ஒருவேளை ஆண்டவர் இதை பார்த்தாவது. ஆமென். ஒரு நிச்சயம் உள்ளவனாய் ஆண்டவருக்கு முன்னாடி என் விண்ணப்பத்தை நான் வைக்கிறதுக்கு முன்பாக நான் என்ன வைக்கிறேனா? ஹல்லேலூயா. இந்த பெரிய பெரிய அதிகாரிகள்ட்ட எல்லாம் மனு கொடுப்பதற்காக நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க கையில யார் கையில இருக்கிறத வாங்கணும்னு தோணும் தெரியுமா? சிலர் அடி பாவம் போல நிற்பாங்க.
சிலர் இப்படியெல்லாம் நின்று ஒரு யார் ஒரு பெரிய அதிகாரி வராங்க, மனு கொடுக்கணும், பிடிங்க இப்படி சொன்னா அவங்க சொல்லுவாங்க அவனை பிடிங்க. சரி, நம்மளை பார்த்ததுமே வாங்க என்ன பிரச்சனை, நான் அவன் முகத்தை பார்த்து. இங்க ஜெபம்ங்கிறது ஜெபம் அல்ல மேட்ரு, இங்க ஃபேஸ் தான், ஃபேஸ் வேல்யூ மேட்டரா இருக்கு. ஆண்டவர் என்னாண்டவர் நீங்க முகத்தை பார்க்க மாட்டேங்க, இருதயத்தை தான் பார்ப்பேன். இருதயத்தை தான் முகத்தையா பார்க்கிறார் அவர். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை தான் முகமா பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை. தாவீது கோலியாத்து கூட யுத்தம் பண்ணும் போது அவனுக்குள்ள இருந்த நிச்சயம், அவர் சொல்றாரு 1 சாமுவேல் 17:37, ஆமென், பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார். அங்க நிச்சயமா சொல்றான். இங்க எப்படி சொல்லல தெரியுமா? சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் ஒருவேளை அப்படி சொல்லல. அவ்வளவு நிச்சயம் இருந்தது. ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருந்தது. ஆனா இதே தாவீது ஒரு நாளில் அப்சலோமுக்கு பயந்து எருசலேமை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆமென். தாவீது தன் பிள்ளைகளை உணர்ந்திருப்பார். அம்னோனை அப்சலோம் கொலை செய்து விடுவான். ஆமென். அந்த காரியத்தை தாவீது சால்வ் பண்ணவே இல்லை. ஒரு பிரச்சனை வீட்டில் போயிட்டே இருக்குது. தாவீது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே இல்லை. அம்னோன் தன் சகோதரின் இடத்துல தவறாய் நடப்பான். அந்த பிரச்சனை தாவீது காதுக்கு போகும். தாவீது கோபம் வரும். ஆனா ஒண்ணுமே அங்க எதுவுமே டீல் பண்ணல. அப்சலோமுக்கு தங்கச்சி தான் அவா. இப்போ யார் தாமாரா? அப்சலோம் சுபாவம் தாவீதுக்கு தெரியும். அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிய போகுது. ஆனா வேற வெளி மேட்டர்ல எல்லாம் ரொம்ப டீல் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய பிரச்சனை என்ன அவர் சால்வ் பண்ணுவார். ஆனா இந்த மேட்டர் அவருடைய விட்டாரு. அவர் கோபப்படுவார், விட்டுருவார், கோபப்படுவார், விட்டுருவார். அதாவது சில காரியத்தை நம்ம லேஸ்ல விட்டுருவோம் தெரியுமா? அது நமக்கு நாளைக்கு எங்கேயாவது பாதிக்கும். அப்படி ஒரு பாதிப்பு தாவீதுக்கு வருகிறது. தாவீதுக்கு சொந்த வீட்டில் கூட இருக்க முடியாத சூழ்நிலையில புறப்படும் போது சீமே என்பவன் என்ன செய்கிறான்னா, கல்லை தூக்கி எறிகிறான். தொலைந்து போ, செத்து போ அப்படின்னு சொல்லி சாப வார்த்தைகளை போடும்போது கூட இருக்கிறவன் சொல்றான், ராஜாவே நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை நான் கொலை செய்து விடுகிறேன்னு சொல்லும் போது தாவீது இங்க சொல்லுவாரு, அவன் இப்படி செய்யறதுக்கு ஒருவேளை அன்னைக்கு கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது ஒருவேளைங்கிற வார்த்தை தாவீது கிட்ட வரவில்லை. ஆனா இன்னைக்கு தாவீதுக்கு எப்படி சொல்ல முடியல தெரியுமா? அந்த நிச்சயமாய் சொல்ல முடியல. இந்த சாபங்கள் எல்லாம் எனக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறும்னு தாவீதுக்கு சொல்ல முடியல. மாறாக என்ன சொல்றாருன்னா 2 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து. அப்போ இந்த இடத்துல ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நிலை, ஒருவேளை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நல்ல ஜெபிக்கிறோம். எந்த ஜெபனாலும் ஓடி முதல்ல உட்காந்துடுறோம். ஜெபனாலே நமக்கு அவ்வளோ கொள்ளை பிரியம். டிவியில் யாராவது ஜெபம் நடத்தினா முதல் ஆளை போய் உட்காந்துருவோம். எல்லாம் ரைட்டு. ஆனா நம்முடைய ஜெபத்தின் முடிவில் நமக்கு இப்படி ஒரு நிச்சயம் இருக்கிறதா? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு ஒரு பின்மாறி ஊற்ற போகிறார் அப்படிங்கிற நிச்சயம் இருக்குதா? அல்லது ஒருவேளை அப்ப நம்ம திருத்த வேண்டியது ஜெபத்தை அல்ல, ஜெபிக்கிறவரை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க யூடியூபை சும்மா தட்டினாலே போதும். நீங்க இப்படி ஜெபம் பண்ணா இத்தனை ஆசீர்வாதம் வரும். அது என்ன ஜெபம்பா? ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணா இத்தனை ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா யார் ஜெபம் பண்ணா அத்தனை ஆசீர்வாதம் வரும் மேட்டர் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபம் பண்ணா இப்படி ஆசீர்வாதம் வரும்னு இருக்கு, ரைட். யார் அப்படி ஜெபம் பண்ணா இப்படி ஆசீர்வாதம் வரும்னு இருக்கு. ஐயோ, இவங்க பண்ண ஜெபத்துக்கு எல்லாம் இவங்க எங்க போயிருக்கணும் தெரியுமா? அதான் எங்கேயும் போகல. இல்ல நம்ம எவ்வளவு அழுதுருப்போம். உங்க லைஃப்ல வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு தூங்கி இருப்போம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80, 100ன்னு வச்சுக்கோங்க.
100 மீதி அப்படின்னு பார்க்குறீங்க. இருப்பீர்களாக வருகை வரைக்கும். அவன் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனுஷன் 6லேருந்து 8 மணிக்கூர் தூங்கணும்னு இருக்கு. ஒரு 8 மணிக்கூர்னு பார்த்தா ஒரு நாளில் 8 மணிக்கூர்னா 3ல் ஒரு பகுதி. அப்போ வாழ்க்கையில் 3ல் ஒரு பகுதி எப்படி எதில் முடியுது? தூக்கத்தில் முடியுது. அதுலேயும் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில தூங்குறாங்க. அது வேற விட்டுருவோம். ஏன்னா அது 8 மணிக்கிறப்ப தான் எங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டாக வரும். ஆமாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை போக 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 திரும்பி பார்த்தா ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை சொல்கிறேன், நம்ம எவ்வளோ அழுதுருப்போம் ஆண்டவர் சமூகத்தில், எவ்வளோ அழுதுருப்போம், எவ்வளோ விண்ணப்பங்களை கதறி இருப்போம், எத்தனை எத்தனை ஜபங்களை ஏறெடுத்திருப்போம். ஆனால் இவ்வளவு அழுதும் இவ்வளவு ஜெபித்தும் இன்னைக்கு எனக்கு என்கிட்ட கேட்டால் ஒருவேளை கர்த்தர் செய்வாருங்கிற ஒரு, நான் வாயை திறந்து சொல்றது அல்ல, என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. ஒருவேளை கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவாருங்கிற நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறேனே தவிர நிச்சயமாய் கர்த்தர் என் வாக்கின்படியே அன்றி மழையை பெய்ய விட மாட்டார் என்கிற அந்த நிச்சயம் என்கிற நிலைக்குள்ள போக முடியலைன்னா அங்க நான் சரி செய்ய வேண்டியது என் ஜெபத்தை அல்ல, என்னுடைய வாழ்க்கையை. ஆமென். யாக்கோபு ஒருத்தனை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடுவான். யாரை ஏமாத்திட்டு ஓடுவான் தெரியுமா? ஏசா. 20 வருடம் கழித்து ஏசா வருகிறான் என்றதும் யாக்கோபு ஏசாவை ஏசாவை கூல் பண்றதுக்காக, சால்வ் பண்றதுக்காக நிறைய வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். அப்படி அனுப்பின பிறகு அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது நிச்சயம் என் பேரில் தயவாயிருப்பான்னு சொன்னானா? இல்ல, ஒருவேளை. இந்த ஒருவேளை தான் இன்னைக்கு நமக்கு இடிச்சிட்டு இருக்கு.